சூடு அரிசி எண்ணெயை ஊற்றிடலாம். சூப்பராய் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிடிச்ச மீன் எல்லாத்தையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி ஆஞ்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கனவோட தலை ஆஞ்சி வச்சிருக்கு பாருங்க. கனவை ஆஞ்சி வச்சிருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சங்கரா மீன், ஊரில் கெண்டல் சொல்லுவாங்க. சூர மீன், இதை நம்ம வச்ச பேர் தான் கொக்கோ கோலா. இதை எப்படி 65 செஞ்சு சாப்பிட்றோம் பாருங்க. இது இப்போ நம்ம ஆஞ்சி வச்சிருக்கோம், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க போய் 65 செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வர சாப்பிடுவோம். வாங்க. போடு. காற்று ரொம்ப வேகமாக இருக்கு. காரத்தூளை கொட்டுறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் போடுறோம். கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டுக்குவோம். முட்டையை உடச்சி ஊற்றுவோம். எல்லாத்தையும் போட்டு பெரட்டி அட்டிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தயிரை கலந்துக்கிறோம். இந்த மீனை லாஸ்ட்டாக எப்படி வருது மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காலையில் பிடிச்ச மீனை வந்து தட்டை வச்சு அப்படியே வறக்க போகிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மெரினேட்டுக்காக ஒரு 5 நிமிஷம் விடுறோம். நல்ல டேஸ்ட்டில் வரும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு போய் பற்ற வைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த மீனை வறுக்கிறதுக்கு அடுப்பு தான் தேடிட்டு இருக்கோம். கல்லை தேடி பற்ற வைக்க தான் தேடுறோம். கல் எடுத்துகிட்டு வரோம். வாங்க, கல் எங்கே கிடைக்குது பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்புக்கு தேவையான வெறுவை தான் பொறுக்க போயிட்டு இருக்கோம். வாங்க இந்த சவுக்கு வெறுவை பொறுப்போம்.
அடுப்பை பற்ற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே குச்சிலே பற்றிச்சு. நல்ல தீயை போட்டு கூட அரிசி எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றுண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு வறுக்க போகிறோம். 65 தான் போட போகிறோம் இப்போ மீனை. பாருங்கள். நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. பார்க்கும்போதே நாக்கு ஊருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்த மீன் டேஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டு பார்ப்போம். இருங்க. எப்படி மீன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வேற லெவல்.